மதுரை முத்தாலம்மன் கோவில் ஏடூர் சப்பர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற மதுரை திருமங்கலம் முத்தாலம்மன் கோவில் ஏலூர் சப்பர திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியில் ஏலூர் முத்தாலம்மன் கோவில் சப்பர திருவிழா இன்று களை கட்ட தொடங்கியுள்ளது. இத்திருவிழாவை முன்னிட்டு டி கல்லுப்பட்டி, தேவன்குறிச்சி, வன்னிவேலம்பட்டி, காடநேரி, கிளாங்குளம், சத்திரப்பட்டி ஆகிய ஊர்களிலிருந்து 6 சப்பரங்கள் கொண்டு வந்த முத்தாலம்மனை அம்மாப்பட்டியில் இருந்து அவரவர் ஊருக்கு அழைத்து சென்று வழிபடுவதால் அந்தந்த ஊர்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளில் இருந்தும் ஏலூர் முத்தாலம்மன் திருவிழாவை காண சொந்த ஊருக்கு திரும்பி விடுவார்கள். சாதி, மதம், பேகம் பாதுபாடின்றி மக்கள் ஒன்றாக இணைந்து கொண்டாடுகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த திருவிழாவை புராதன கதைகளை கொண்டது. 600 ஆண்டுகளுக்கு முன்பு டி கல்லுப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் மழை தண்ணீர் ஏதுமின்றி பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் 6 பெண் குழந்தைகளுடன் 1 பெண் இப்பகுதிக்கு வந்ததாகவும் அவர்களை ஊர் மக்கள் உபசரித்து வந்தனர். அப்போது இப்பகுதியில் மழை பெய்து விவசாயம் செழித்ததாகவும் கிராம மக்களின் வறுமையும் நோயும் நீங்கியதாக சொல்கின்றனர்.